வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேர்களே. நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் இரவு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய தினம் ஆங்கில மாதம் டிசம்பர் 8ஆம் தேதி, தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, வளர்ப்புற ஏகாதசி, அஸ்வினி நட்சத்திரம், வரியான் நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை முதலில் பார்ப்போம். நாளை மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் கட்டுக்கடங்காத கோபமும் ஒரு விரக்தி தன்மையும் நாளை ஏற்படும். எனவே மனதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நாளைக்கு மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாட்டுகளை கேளுங்க. யாராவது டென்ஷன் ஆனால் கூட நாளைக்கு முடிவெடுக்க வேண்டாம், நாளை மறுநாள் பேசிக்கலான்னு பாஸ் பண்ணி வைங்க. அந்த நாளை சண்டை அப்படியே பாஸ் பண்ணுங்கள். நாளைக்கு அது சாதகமாக சுமூகமாக முடியும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக திருப்பணிகளை நாளை கொள்வீர்கள். கோயில் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல செயல்கள், நீண்ட நாட்களாக செய்ய தவறிய ஒரு சுப செயல்கள், குடும்பத்திற்கான நல்ல விஷயங்களை செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உண்டாகும். நாளை உங்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. நாளை வாகன சிறு விபத்து, சிராய்ப்பு அல்லது வாகனத்தில் ஏதேனும் பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும். நாளை தொழிலில் உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும், அதிக வாடிக்கையாளர்களையும் முக்கிய விஐபி கஸ்டமர்களையும் கவருவதற்கான நாளாக நாளை இருக்கும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்துணையுடன் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன், உடன் பிறந்தவர்களுடன் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நாளை உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் மிக்க நாளாக இருக்கும். கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே காலை கணவன் மனைவியிடமோ, மனைவி கணவனிடமோ கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த கடன் பெரிய கடத்தனை சிறிய கடனாக மாற்றிவிடலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை உங்களுக்கு தரும். லாபஸ்தானமான நாளை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நாளை உங்களுடைய அம்மா அல்லது அப்பாவிற்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதே போல் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு நாளை நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக நாளை இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தள்ளப்படும். நாளை நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற அதிகமான நேரத்தை செலவழித்து அதன் மூலமாக வெற்றியடையக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நாளை நீங்கள் செய்யும் செயல்களால் லாபத்தையும் நல்ல பெயரையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணம் செய்வீர்கள். அந்த பயணத்தின் மூலமாக எந்தவித லாபமும் இல்லாத ஒரு வெட்டி அலைச்சல், பயனற்ற பயணமாக, அதாவது பயனற்ற ஒரு அலைச்சல் பயணமாக நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும். எனவே காரியங்களை அதிகப்படுத்துங்கள், முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள், வெற்றி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகளை நாளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் மனதில் வைத்திருந்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் நாளை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவு காரணமாக உத்தியோகத்தில் ஒரு வீண் பழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்கள் மேலதிகாரிகள் அவர்களுடைய தவறின் காரணமாக உங்களிடம் பழி போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நாளை உங்களுடைய வேலையை அழுத்தம் திருத்தமாக சரியாக பார்த்து கொள்ளுங்கள். சிறிய தவறு காரணமாக பெரிய பிரச்சனையில் உங்களை கோர்த்துவிட வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வியாபாரத்தில் விருத்தியும் அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய நாள். எனவே வியாபாரிகள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நாளை கடுமையான முயற்சியை போடுங்கள், வெற்றி உங்கள் பக்கம். நாளைய தினத்தினுடைய சிறப்புகளை இப்பொழுது பார்ப்போம். நாளைய தினம் ஏகாதசி, வளர்ப்பிறை கார்த்திகை மாதம் ஏகாதசி. நாளை 3 சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாளை மோஷிஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஏகாதசி.
சந்திரமானப்படி மார்சிச மாதத்தின் வளர்பிறையில் வருகின்ற ஏகாதேசி மோட்ச வைகாசதி என்ற பெயர். சௌமானப்படி இது வந்து கார்த்திகை மாதத்தில் வருகிறது. ஸோ இதை வந்து இன்றைக்கி பெருமாளை நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னா அது வந்து வருஷம் முழுக்க பெருமாளை சேவித்த பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வைதரணி விரதம்பாங்க. அந்த வைதரணி விரதத்தை எடுக்கக்கூடிய நாள். நாளை ஸ்திரீகளோ புருஷர்களோ யமலோகத்தில் அடையாமல் ஒரு அல்பாயுசில் அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய வம்சத்தில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு அவங்களுடைய பெயரை சொல்லி வீட்டு அருகே உள்ள பசுமாடுகளுக்கு அகத்திகீரையை அடிக்க, அந்த அகத்திகீரை உண்ட பசுமாடு வாழ்த்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருத்தங்க அகால மரணம் அடைஞ்சு விபத்தின் காரணமாக மரணம் அடைஞ்சு அடிக்கடி கனவுல வராங்க, எங்கள் மாமா இறந்துட்டாரு, அவர் கனவுல வராரு, அவர் நேற்று சைடில் கிராஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு பெயரை சொல்லி நாளை நீங்கள் மாடுகளுக்கு அகத்திகீரை கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த வைணவ பிராப்தம் கிடைக்கணுன்றது நம்மளுடைய வைணவ விதியின்படி இருக்குது. நாளைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். நாளைய தினம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நாளை விவாகம் செய்ய, அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய விவாகம் செய்ய, புதுமனை புக, படிப்பு நாளை ஸ்கூலில் சேர்த்துவது அல்லது ஒரு புதிய கல்விகளை கற்பது, பதவி ஏற்க, தானியம் வாங்க, ஆபரணம், மாடு வாங்க, வெளிநாடு நீண்ட தூர பயணம் செல்வதற்காக நல்ல நாள். பும்சவனம், சாந்தி முகூர்த்தம் போன்ற விஷயங்கள் செய்யலாம். நோயாளிகளுக்கு நீண்ட காலமாக மருந்து எடுத்துக்கொண்ட நீண்ட நெடுநாள் நோயாளிகளுக்கு நாளை மருந்துகளை உண்ண அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விவசாயத்திற்கு உண்டான உடுபொருட்கள், உபவேசம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, சிற்பம் ஆகியவைகள் செய்வதற்கு நாளை நல்ல நாள். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம். நாளைய தினத்தினுடைய சிறப்பும் பார்த்தோம். இன்றைய நேயர்களில் 2 பேருடைய கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம். வணக்கம் நேயர்களே. நேயர்களின் கேள்விக்கு நல்லதொரு பதில் நிகழ்ச்சியில் முதல் நேயர் இன்று பேர் அவர் சொல்லல, தங்கச்சிக்காக எழுதுறாரு. ஹாய் சார், மை சிஸ்டர் மேரேஜ் கெட்டிங் ரொம்ப லேட் ஆகுது. 32 இயர்ஸ் நவ். எப்போ கல்யாணம் நடக்கும்? கேரியர் அண்ட் ஹெல்த் எப்படி இருக்கும்? விஜயகுமாரி, டேட் ஆஃப் பர்த் 21/3/1988, 6 மணி 15 நிமிடம் மாலை, பிளேஸ் சேலம். ஸோ எங்கள் ஊர், மேஷராசி, பரணி நட்சத்திரம்னு அட்வான்ஸ் இணைப்பு கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு இன்னும் அட்வான்ஸ் நிகழ்ச்சி சொல்கிறேன். அவங்க சிஸ்டர் பிறந்தது மேஷராசி, பரணி நட்சத்திரம், 4ஆம் பாதம், கன்னியா லக்கணம். லக்கண அதிபதி புதன் வந்து ராகுவோட இணைஞ்சிருக்கார். ஸோ லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை. லக்கணத்திற்கு 4 செவ்வாய் இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம். அது செவ்வாய் வந்து சனியுடன் சேர்ந்திருப்பதால் தோஷம் கிடையாது, ஆனால் செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள். லக்கணத்துக்கு 7 சூரியன் இருக்கிறதுனால அவங்க சிஸ்டர் உங்கள் பேச்சையும் கேட்காது, என் பேச்சையும் கேட்காது, உங்கள் அப்பா அம்மா பேச்சையும் கேட்காது, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. ஸோ லக்கணத்துக்கு 8 சந்திரன் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி மன வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்களுடைய இவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே நல்லா ரொம்ப ஹை லெவலாக இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிருக்கணும். இவங்களோட எதிர்பார்ப்பு காரணமாக தள்ளி போயிட்டே இருக்குது. அதே போல் 8ல் குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சாலே இவங்களுக்கு வந்து ஒரு அரை மனசாகவே இருப்பாங்க. அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு, சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். இவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து காரணம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு துறவரம் இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது இவங்களுக்கு. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாண வாழ்க்கை போகணுன்ற ஒரு இல்லாமல் எப்பயுமே ஒரு சோலோவாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி கூட அவங்க பார்க்குறாங்களான்றது சந்தேகம் தான். ஸோ வந்து எதுலேயுமே ஒரு சோலோவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கான காரணம். ஸோ இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது சிரமம். அதற்கு வழிமுறை சொல்கிறேன். இவங்களுடைய பிறந்த திதி வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியில் பிறந்திருக்காங்க, வளர்ப்பிறையில். ஸோ சதுர்த்தி திதி என்னுடைய அதிபதியே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு அருகே இருக்கக்கூடிய லக்ஷ்மி பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ கொடுத்து வாருங்கள். இந்த பெண்ணுக்கு முதல்ல மனதளவில் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வரும். அடுத்து கல்யாணம் 2020 டிசம்பருக்குள்ளே நிச்சயமாக நடக்கும். ஸோ வருகின்ற ஆண்டு உங்களுடைய சிஸ்டர் திரு விஜயகுமாரி அவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஸோ அவங்களே போய் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க முடியாத பட்சத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தால் கோயிலுக்கு போக முடியலன்னா அவருக்கு பதிலாக இந்த ஜாதகருடைய உங்களுடைய அம்மா அல்லது அப்பா கூட போகலாம். இந்த ஜாதகப்படி பார்க்கும்பொழுது அம்மாவுக்கு பலவீனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா கூட போகலாம். நன்றி. அடுத்த நேயர்களுடைய கேள்விகளை பார்ப்போம். ஸோ அடுத்த நேயர்களுடைய கேள்வி பார்ப்போம். நேம் அருண்குமார் பி, டேட் ஆஃப் பர்த் 15/8/1987, டைம் 10 மணி 15 நிமிடம், தருமபுரி. கொஸ்டின் நம்பர் 1. இப்போது என் வாழ்க்கை கடினமாக பணம் அதாவது கடினமான பணம் உள்ளது, எப்போது மாறும்? அதனுடைய கேள்வியை தப்பாக கேட்டார். பணம் என்கிட்ட இல்லை, எப்போ மாறும்னு கேட்குறதுக்கு பதிலாக இப்போது என் வாழ்க்கையின் கடினமாக உள்ளது, பணம் வந்து நிறையா இருக்குன்ற மாதிரி போட்டார்.
அப்படி கிடையாது. உங்களுடைய தொழில் வந்து ஏன் வந்து பாதிக்குது அப்படின்னு நம்ம ஜாதகத்தை அலசி பார்க்கும்போது, லக்கணத்தில் கேதுல 3ஆம் வீட்டுக்கு ரிவர்ஸில் இருக்கக்கூடிய வக்ர சனி இருக்குது. ஸோ சனி வந்து வக்ரத்தை பார்க்குறதுனால நீங்கள் என்றைக்குமே தொழில் பண்ணக்கூடாது. நீங்கள் அடுத்தவன்ட்ட வேலைக்கு போகிறது தான் சால சிறந்தது. அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னா நிறைய பேர் இது ஒன்று கேட்குறாங்க, சார் என் பேரில் தொழில் நல்லான்னா எங்கள் மனைவி பேரில் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணலாமா, அப்போ இல்லாத எங்கள் அம்மா பேரில் பண்ணிட்டு பண்ணலாமா? நீங்கள் நடத்துகிற தொழில் நீங்கள் யார் பேர் வச்சாலும் நீங்கள் உங்களோட ஜாதகம் தான் இயங்கும். ஸோ இது வந்து ரொம்ப காலமாக இது வந்து ஒரு வதந்தி கிளம்பிகிட்ருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கேள்வியவே நிறைய பேர் கேட்குறாங்க. வீட்டில் வேறவன் ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க யார் தொழில் பண்ணுறாங்களோ அவங்க ஜாதகம் தான் பேசும். பேரை மாற்றுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல, ஆர்சி நம்பர் மாறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ வந்து உங்களுடைய நிதி நிலைமை எப்படி நல்லா இருக்குன்றீங்க. ஸோ இதுக்கு சரியான பதில், ஸோ 2020 ஆகஸ்ட்டுக்கு பிறகு, நவம்பருக்கு பிறகு, 2020 நவம்பருக்கு பிறகு உங்களுடைய நிதி நிலைமை சரியாக இருக்கும். திருமணம் எப்போது நடைபெறும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆண்டு 2020 உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு. ஸோ 80 கிட்ஸ் 87ல் பிறந்திருக்கீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு கடுமையான முயற்சி எடுத்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் அல்லது உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தீவிர முயற்சி எடுங்க. உங்களுக்கு தொழில் நல்லா வரக்கூடிய 10ஆம் பாவாதிபதி புள்ளியில் பார்க்கும் பொழுது, ஸோ வந்து விசிஸ்திதி என்கின்ற கரணத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ விஷ்டிதி சம்ஸ்கிருதத்தில். ஸோ அதனுடைய கர்ண அதிபதி வந்து சனி பகவான். அவருடைய சப்ளாடில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிகிரியில் இருக்கிறதுனால, ஸோ ஊர் காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரர், சுடலை மாடசாமி, தருமபுரினா நம்ம ஊர் பக்கத்தில் முனியப்பன் தான் இருப்பார் ஃபேமஸு. முனியப்பன், ஐயனாரப்பன் இது போன்ற காவல் தெய்வத்தை சனிக்கிழமை வணங்குங்க. பொருளாதார நெருக்கடி குறையும். ஸோ கல்யாணம் எப்போ ஆகுன்றீங்க. ஸோ உங்களுடைய லக்னம் கன்னியா லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி தான் கல்யாணத்தை பண்ணோம். அங்கே வந்து ராகு இருக்குது. ஸோ ராகு வந்து என்ன சாரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கிறாரு. சப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட சப்ளாட்டில் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்துக்கும்போது, ஸோ காவல் தெய்வத்தையே நீங்கள் கும்பிடுங்க. ஸோ தொழிலும் நல்லாயிருக்கும், திருமணம் நடக்கும். ஸோ சனிக்கிழமை வீட்டு அருகே இருக்கக்கூடிய காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய முனியப்பன், சுடலை மாடசாமிலாம் கும்பிட போதும். அதே மாதிரி ஸ்பெஷலாக ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்றீங்க. நம்மளோட நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா தெரியும், பரிகாரம் என்பது ஒரு மன ஆறுதலுக்காக செய்யக்கூடியதை தவிர அதனால் எதுவும் பெரிதாக மாறப்போவது இல்லை. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ பரிகாரம் என்பது வந்து ஒரு கடவுளுக்கு நீங்கள் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் சிறப்பாக கிடைக்கும், கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை பரிகாரத்தின் மூலமாக மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கவும், டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்களாம் ஊசி போடுன்னு கேட்குறதில்ல, அது மாதிரி ஜோசியர்கிட்ட நீங்களாம் ஏன் பரிகாரம்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளை தவிருங்கள், எங்களிடமிருந்து பதில் வராது. மன்னிக்கும், நான் அதுக்கு பதில் ஊக்குவிக்கிறது கிடையாது. ஸோ இதை பண்ணாலே நீங்கள் பணமும் உங்களுக்கு கிடைக்கும், திருமணம் நடக்கும். ஸோ காவல் தெய்வத்தை வழிபடுங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது போய் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா அதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பாகாது, எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். பரிகாரம் பண்ணி ஒரு மாறுதலாக இருந்தால் 20 பேர் பண்ணால் 20 பேர் வேலை விடணும்னு பண்ணால் 20 பேருக்கும் அந்த பரிகாரம் பண்ணி வேலை கிடைச்சா தான் அந்த பரிகாரத்தினுடைய வேலை இருக்குது. ஏதோ ஒரு ஹோமமோ யாகமோ, அல்லது 5 பேர் கிடைக்குது 15 பேர் கிடைக்கல அப்படின்னா அந்த 15 பேருக்கு அவன் ஜாதகத்திலே கொடுப்பனை இருந்து தான் கிடைக்கும். அந்த 15 பேர் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் வந்து அது பிராப்தி ரஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிராப்தம் தான் கிடைக்கும்ட்டு. ஸோ பரிகாரம் என்பது ஒரு விஷயத்தை கிடைப்பதற்கு முழுமையாக ஒரு வருத்தம் இல்லாத, ஒரு சின்ன குறை இல்லாமல் முழுமையாக கிடைக்கிறதுக்கு தான் உதவி பண்ணும். ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பரிகாரம் மூலமாக மாற்ற முடியாது என்பதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்த மாதிரி மெயில் அனுப்புகிறவங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நீங்களாக கேட்காதீங்க. மீண்டும் நாளைய நட்சத்திர பலன் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.